Hello all, welcome to Mahis Max Academy. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கம்பல்சரி வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ரூபாய் 510 ஆனது ஏபிசி ஆகியோரிடம் பிரிக்கப்பட்டால் ஏ ஆனது பி பெறுவதில் 2/3 பங்கும் பி ஆனது சி பெறுவதில் 1/4 பங்கும் பெறுகின்றனர். அவர்களின் பங்குகள் எவ்வளவு? அதாவது ஒரு 510 ரூபாயை ஏபிசி 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுல ஏ பி போல 2/3 பங்கும் அதே மாதிரி பி சி போல 1/4 பங்கும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னா அவங்களுடைய ஷேர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க ஷேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ரேஷியோ தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஷேரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம கொஸ்டின்ல இருந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். இப்ப ஏ பி போல எத்தனை பங்கு, 2/3 பங்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பி சிய போல 1/4 பங்கு. இது கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ஏபி எல்லாம் ஒரு சைடும் இங்க பிசிய ஒரு சைடும் என்ன பண்ணிக்க போறோம், ஸ்பிளிட் பண்ணிக்க போறோம். சோ A/B ஈக்குவல் டு 2/3 கிடைக்கும். அதே மாதிரி B/C ஈக்குவல் டு 1/4 கிடைக்கும். சோ இப்போ ஒரு ஃபிராக்ஷனா நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா அதை ரேஷியோல எழுதுறது ரொம்பவே ஈஸி நமக்கு இல்லையா? சோ A/B னா இப்படி எழுதலாம், 2:3 எழுதலாம். அதே மாதிரி B/C னா 1:4 எழுதலாம். இப்ப ஏபி பிசியோட ரேஷியோ தெரிஞ்சிச்சு. நமக்கு இப்ப என்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா A/B/C யோட ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய ஷேரையும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இதுல இருந்து இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா A/B/C யோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ABC யோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச ரேஷியோவை இதுல என்ன பண்ண போறோம், ஃபில் பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா A/B B/C யோட தெரியும் நமக்கு. சோ அந்த A/B 2 3 அதே மாதிரி 1 4 அதாவது ஏபிசிக்கு நேரா அதை ஃபில் பண்ணிக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் 2. அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க, சோ 12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நடுவுல. சோ இப்ப அந்த ஏபிசியோட ரேஷியோ நமக்கு டைரக்டாவே தெரிஞ்சிச்சு. சோ இதோடைய டோட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா 17 நமக்கு கிடைக்கும். இப்ப ரேஷியோ A/B/C யோட ரேஷியோ தெரிஞ்சிச்சு. சோ அவங்களுடைய ஷேரை ரொம்பவே சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஏன்னா டோட்டல் வேல்யூ அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 510 சொல்லிருக்காங்க. சோ அவங்க தனித்தனியா அவங்களுடைய ஷேர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சோ A உடைய ஷேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏக்கு 2 கிடைச்சிருக்கு நமக்கு. சோ 17ல 2. ஓகேங்களா? அதுல 510 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அவருடைய ஷேர் 60 ரூபீஸ் கிடைக்கும். அதே மாதிரி பி பாத்தீங்கன்னா பிக்கு எத்தனை 3ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. சோ 3/17 இன்டு 510. சோ அவருக்கு 90 ரூபீஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்து சிக்கு 12/17 இன்டு 510. சோ அவருக்கு 360 ரூபீஸ் கிடைச்சிருக்கு. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 3 ப்ராப்ளம் இருக்கு. அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் ரொம்ப சிம்பிளாவே நம்ம சால்வ் பண்ணலாம். ரூபாய் 366 ஆனது ஏபிசி ஆகியோரிடம் பிரிக்கப்படுகிறது. இதில் ஏ ஆனது பி மற்றும் சியை சேர்த்து 1/2 பங்கும் பி ஆனது ஏ மற்றும் சியை சேர்த்து 2/3 பங்கும் பெறுகின்றார். எனில் ஏயின் பங்கு எவ்வளவு? அதாவது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல போன சம் மாதிரியே 366 ரூபாயை 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுல ஏங்கிறவர் பாத்தீங்கன்னா பி மற்றும் சி அப்படிங்கிறப்ப ஆட் பண்ணணும், சேர்த்து நம்ம சொல்லியிருக்கனால பி அண்ட் சி அதுல 1/2 பங்கு. ஓகே, இது மாதிரி எழுதணும். இப்ப அடுத்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி பி ஏ மற்றும் சி சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் சி அதுல 2/3 பங்கு சொல்லியிருக்காங்க. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா ஏ உடைய ஷேர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா இதுல ஏ பி சி இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சைடும் இந்த இதை அதர் சைடும் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா A/B+C ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். சோ இதுல இருந்து இதோட ரேஷியோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா A/B+C யோட ரேஷியோ 1:2 நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்ம பார்ப்போம். சோ இது ரெண்டோடைய வேல்யூ, அதாவது A and B+C யோட வேல்யூ தான் என்னது, அந்த 366. அதான் அவங்க இப்படி ஷேர் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்தரா மூவ் பண்ண போறோம். இந்த ரேஷியோ உள்ளதை நம்ம என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா x+2x எழுதலாம் இல்லைங்களா? அந்த வேல்யூ தான் என்னது 366 நமக்கு கொஸ்டின்ல கொடுத்தது. சோ இதுல இருந்து x உடைய வேல்யூவை ரொம்பவே சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ 3x ஈக்குவல் டு 366 வரும். இதுல இருந்து x உடைய வேல்யூ 122 கிடைச்சிருக்கு. அதாவது x தானே, அப்ப xங்கிறது எதோட இது, a யோடது. சோ a உடைய ஷேரை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், ரூபாய் 1300 என்ற கூடுதல் PQR மற்றும் S இடையே பிரிக்கப்படுகிறது. P இன் பங்கு பை Q இன் பங்கு, Q இன் பங்கு பை R இன் பங்கு, R இன் பங்கு பை S இன் பங்கு ஈக்குவல் டு 2/3 என பங்கிடப்பட்டால் P இன் பங்கு எவ்வளவு? அதாவது
ஒரு 1300 ரூபாய 4 பேர் சேர்ந்து பிரிச்சுக்கிறாங்க. அதுல பியோட ஷேர் மட்டும் என்னங்கிறது நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஒரு க்ளூ நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த க்ளூ வச்சுதான் இப்ப வந்து நம்ம சம்ம என்ன பண்ண போறோம், போட போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப P by Q equal to Q by R equal to R by S equal to 2/3ங்கிற ஒரு க்ளூ நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இதுல இருந்து இதோட ரேஷியோவை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எப்படி எழுதலாம், P/Q ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை வந்து Q/R ன்னு எழுதலாம். இதை வந்து R/S ன்னு எழுதலாம். சோ இதோட வேல்யூ எல்லாமே என்னதான் 2:3 தான். அப்ப PQ QR RS எல்லாத்தோட ரேஷியோ என்னதான் 2:3 தான். இதை வச்சுதான் இப்போ வந்து சம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரேஷியோ 2:3ங்கிற ரேஷியோவை இந்த 4க்கும் ஷேர் வர மாதிரி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாக்கலாம். சோ நமக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூ இதுல என்ன பண்ண போறோம், நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். PQக்கு வந்து 2 3, அதே மாதிரி QRக்கு 2 3, RSக்கும் 2 3. சோ இதுக்கு முன்னாடி சம்ல வந்து 3க்கு மட்டும் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து இப்ப 4 டேர்முக்கு. சோ இதை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இதுவும் அதே மாதிரி மெத்தட் தான். அங்க வந்து 2 டேர்ம் இருந்துச்சு, இங்க 3 2 2 2, இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சோ 8 கிடைக்கும். அது இங்க லாஸ்ட் டேர்முக்கு அதே மாதிரி இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 27, அதாவது 3 3 3. அடுத்து இங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 2s are 4 4 3s are 12 அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க 3 2s are 6 6 3s are 18. சோ நம்ம இந்த 4 டேர்ம் உடைய ரேஷியோ, அதாவது P/Q/R/S உடைய ரேஷியோவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, P உடைய ஷேர் மட்டும் கேட்டிருக்காங்க. P உடைய ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8. இதோட டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 65 நமக்கு கிடைக்கும். சோ 65ல 8 வந்து P உடைய ஷேர். சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், P உடைய ஷேரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ P ஈக்குவல் டு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 8/65. ஓகேங்களா? இன்ட்டு மொத்தம் எவ்வளவு அமௌண்ட், 1300 rupees. சோ இதுல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 160 rupees நம்ம கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ 4th ப்ராப்ளம். A மற்றும் B சேர்ந்து ரூபாய் 1210 வைத்துள்ளனர். A இன் 4/15 பங்கு B இன் 2/5 பங்கிற்கு சமம் எனில் B வைத்திருக்கும் தொகை எவ்வளவு? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு காசு வச்சிருக்காங்கன்னா 1210 ரூபாய் வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A யோட 4/15 பங்கும் B யோட 2/5 பங்கும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல இருந்து ஏபியோட ரேஷியோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு A and B சேம் சைடு எடுத்துக்குவோம். A and B சேம் சைடு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபிராக்ஷன் வந்து அந்த சைடு போயிடும். அப்படி போச்சுனாக்க 2/5 இந்த ஃபிராக்ஷன் இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலா போகும். சோ 15/4ன்னு கிடைக்கும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/2ன்னு கிடைக்கும். சோ A by B உடைய ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதாவது டிவைடர்ல இருக்கு, இதை வந்து ரேஷியோல சேஞ்ச் பண்ணும்போது 3:2ன்னு கிடைக்கும். சோ AB உடைய ரேஷியோ 3:2. இதோடைய டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 5. இதுல வந்து அவங்க கேட்டிருக்கிறது B உடைய ஷேர் தான் கேட்டிருக்காங்க. B உடைய ஷேர் வந்து எவ்வளவு, 2 தான் B உடைய ஷேர். அப்ப 5ல 2 B உடைய ஷேர். ஓகேங்களா? அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 1210. சோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நம்மளுடைய B உடைய ஷேர் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும். சோ 484 rupees கிடைக்கும் B உடைய ஷேர். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.